இரண்டாவது செய்தியாக நீதிமன்றம் தொடர்ந்து அறநிலையத்துறை சார்ந்த கேள்விகளை எழுப்பி வருகிறது. இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்க்கு குறைவில்லாமல் வசூல் எல்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க, ஆனால் கோவில்கள் பராமரிப்புன்னு வரும்போது நீங்கள் எதுவுமே செய்வதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நீதிமன்றம் இந்து அறநிலையத்துறைக்கு வச்சிருக்கு சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ போன செய்தி நம்ம பார்த்தோம். காவல்துறை மேலே குடிகாரனுக்கும் கஞ்சா பயன்படுத்துகிறவனுக்கும் ஒரு பயமே இல்லாமல் போயிடுச்சுன்னு. அந்த மாதிரி அதுக்கு காவல்துறைக்கு கொஞ்சமும் கம்மி இல்லாமல் சீரழிஞ்சு போனதுன்னா இந்து அறநிலையத்துறையை சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து ஆடிட் பண்ணிட்டோம். சரி, இந்த ஆடிட்டில் எவ்வளோடா இது இருக்குது, லட்சக்கணக்கில் ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு கோவில்லையே ஒரு 10 ஆடிட் அப்ஜெக்ஷன் இருக்கும். 38,000 கோவில், 42,000 கோவிலுக்கு எவ்வளோ ஆடிட் அப்ஜெக்ஷன்? கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே, 5 லட்சத்துக்கு மேலே ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஆடிட் அதை வைக்க மாட்டோம். ஆனால் ஆடிட் சார்ஜஸ்ன்னு சொல்லி நாங்கள் 4% சர்வீஸ் சார்ஜ் 12% இல்லாமல் ஆடிட் சார்ஜஸ்ன்னு 4% கொள்ளையடிப்போம். இந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய இது அறநிலைத்துறை கிடையாது, இது கோவில் கொள்ளைத்துறை. நம்ம ஏற்கனவே அரசு கையில் ஆலயம் ஏற்கனவே பண்ணோம், இப்போ நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் பார்க்கும்போது இன்னும் இந்த ஊரில் கொஞ்சமாவது நியாய தர்மமும் கோவில் வழிபாடும் மக்களுக்கு ஆன்மீகத்து மேலே நம்பிக்கையும் எப்படி இருக்குங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இவ்வளோ தொட்டதிலெல்லாம் அட்டுழியம், தொட்டதிலெல்லாம் கொள்ளை. இந்த ஸ்பெசிஃபிக் கேஸ் நீங்கள் இப்போ சொல்கிறது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், அது வந்து ஒரே வழக்கு, ஒரு வழக்கு போட்டது யானை ராஜேந்திரன். அன்றைக்கே இந்த பெஞ்சில் சுப்பிரமணியம்ங்கிற நீதியரசர் மற்றும் விக்டோரியா கௌரி இவங்க 2 பேர் பெஞ்சுக்கு மதுரை கோர்ட்டில் 2 வழக்கு வருது. அந்த 2 வழக்கையும் தான் விசாரிச்சுட்டு நீதிபதி இந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. 2 வழக்கில் 2வது வழக்கு தான் யானை ராஜேந்திரன் போட்ட ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் வழக்கு. முதல் வழக்கு ஆலயம் காப்போங்கிற இயக்கம், நம்ம இவர் பொன் மாணிக்கவேல், ஐஜி பொன் மாணிக்கவேலுடைய இதில் விஜய் சாமி இவங்கெல்லாம் தான் இந்த கேஸை போட்டிருக்கிறது. அது என்ன கேஸுனா, மதுரையில் வசந்தராயர் மண்டபம்னு ஒரு மண்டபம் 2 வருஷம் முன்னாடி எரிஞ்சு போச்சு, 3 வருஷம் முன்னாடி. அங்கேருந்து அவங்கெல்லாம் கொண்டு போய் 7 கடல் காம்ப்ளெக்ஸில் வைக்கிறோம் நாங்கள். அந்த 7 கடல் காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா, 7 கடல்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு 7 பெரிய பெரிய குளங்கள் இருந்திருக்கு. அந்த குளத்தை மூடி துத்து, இப்போ 91 96 ஜெயலலிதா ஆட்சி நினைக்கிறேன், 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த குளத்தெல்லாம் துத்து ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக கட்டி அதை வந்து மக்கள் இதுக்கு கமர்ஷியல் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து கோவிலுக்கு எவ்வளோ போகுது அப்படிங்கிறதெல்லாம் அதில் கணக்கு கிடையாது. அது திமுகவோ அதிமுகவோ அந்த கட்சிக்காரனுக்கு அதுலேருந்து எவ்வளோ போகுது அப்படிங்கிறது தான் அந்த 7 கடலுடைய பிரச்சனை. ஆனால் நம்ம விஜய் சாமி அவங்க வந்து ஆலயம் காப்போம் இயக்கம் வந்து என்னென்னு ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஹெரிட்டேஜ் புராதனங்கள்லாம் பாதுகாக்கிறோன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய புராதன சின்னமாக இருந்த இந்த 7 கடலை வந்து கபலீகரம் பண்ணி இவங்க வந்து கழகங்கள் அவங்க இஷ்டத்துக்கு ஆப்ரேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த 7 கடலை மீண்டும் நாம் திரும்பியும் அந்த இடத்துல குளத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரேயராக முன்வைக்கிறாங்க. எப்படி வடபழனி நூறடி ரோட்டில் வேங்கீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான குளத்தை மீண்டும் குளமாக ஏற்படுத்தணும்னு சொல்லி ஹைகோர்ட்டு கிளியரன்ஸ் கொடுத்துருச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க வந்து ஒரு வழக்கினால அது பெண்டிங்கில் இருக்குது. அது என்றைக்கு அது வருதோ அன்றைக்கே டிஸ்மிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தமிழக அரசுடைய கடமை, இந்து அறநிலையத்துறையோட கடமை அந்த இடத்த வந்து வெக்கேட் பண்ணி குளமாக கொண்டு வரணுங்கிறது. அதே மாதிரி தான் விருகம்பாக்கம் குளமும் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நுங்கம்பாக்கம் அகஸ்தீஸ்வரர் குளம். இந்த மாதிரி சிட்டிக்குள்ளேயே பல்வேறு இடங்களில் ஒரு சில இடங்களில் இதில் விருகம்பாக்கத்தில் மீட்கப்பட்டிருக்கு. வடபழனியில் 8B ரெக்கவர்டு கோர்ட்டு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் ஆக்கிரமிப்பாளர்கள்லாம் போய் மனு போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை எடுத்தாங்கன்னா அன்றைக்கே அந்த கட்டை மூஞ்சியில் விட்டு எறிஞ்சு போடா போய் வெளியில் போடாதுன்னு துரத்தி விட்டுருவாங்க. இப்போ அந்த ஒரு சின்ன நாட்டில் தான் இருக்குது அந்த முடிச்சு அவுக்கப்பட வேண்டும். இந்த 7 கடலுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ் போட்டு அந்த கேஸ் நடக்கும்போது அது விசாரணைக்கு வருது. இதுக்கு அடுத்த கேஸாக தான் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுடைய கேஸ் வருது. அதில் என்ன ப்ரேயர் வைக்கிறாருன்னா, யானை ராஜேந்திரன் வைக்கிறாருன்னா, அதை வந்து ராமேஸ்வரம் கோவில் வந்து ஆகமம் கிடையாது, வைதிக பிரதிஷ்டை. அங்கே வைதிக முறையில் தான் பூஜை. அங்கே வந்து 12 வைதிக பூஜை பண்ண வேண்டியவங்க 12 பேர் இருக்கணும். ஆனால் 2 பேரோ 3 பேரோ தான் இருக்காங்க. அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சித்துக்கோவிலில் பூஜை பண்ண வேண்டியவங்க 37 பேர் இருக்கணும். ஆனால் 15 பேர் தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வேலை பளு, சேவார்த்திகள் குமிறாங்க. அதுவும் பயங்கர அதீத நம்பிக்கையோட
உங்களுக்கு வடநாட்டிலேருந்து இங்கே வரவங்க இருக்காங்க. நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா டெய்லி நீங்கள் ராமேஸ்வரத்தில் ஒரு 4 நாள் இருந்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு தினசரி மக்கள் படையெடுத்தவொன்னே ராமேஸ்வரத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட புனித ஸ்தலத்தில் அந்த கோவிலுடைய நடவடிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஞான ராஜேந்திரன் வைக்க ப்ரேயரில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 2 பேரோ 3 பேரோ தான் வைதிக பூஜை பண்ணுறதுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டிய ஆளுங்க 37 பேரில் வந்து 15 பேர் தான் இருக்காங்க. அதில் வந்து அந்த தேங்காய் உடைச்சி கொடுக்கணும். இப்போ நீங்கள் கற்பூரம் வாங்கிட்டு போவான், இந்த கற்பூரம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய் இதெல்லாம் தனியாக செக்ரிகேட் பண்ணி அதுக்கப்புறம் தேங்காயை உடைச்சி கொடுத்தா தான் அவர் வந்து பூஜை பண்ணுறவர் போய் அர்ச்சனையெல்லாம் முடித்து வழிபாடெல்லாம் முடித்து மக்களுக்கு பிரசாதம் கொடுக்க முடியும். மக்களுக்கு நீங்கள் வெறும் திருநீரும் குங்குமம் மட்டும் கொடுக்காம கோவிலில் பூ கொடுக்குறதும் நம்ம ஊர் வழக்கம். அந்த பூ கொடுக்குறதோ இல்லை அன்றைக்கி என்ன பிரசாதம் சிறப்பு பிரசாதமோ அதெல்லாம் விநியோகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கு ஒரு 2 பேர் வேணும். நீங்கள் ஆனால் இங்கே என்ன ஆகிடுது, 12 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் இருக்காங்க, 37 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 15 பேர் இருக்காங்க. இது இந்த கோவிலோட பிரச்சனை. இதுக்காக அட்ரஸ் பண்ணும்போது தான் கோர்ட்டு வந்து இவங்களை மூஞ்சிலேயே 2 கும்மாங்குத்து குத்தி, ஏன் அதை தவிர நீ வந்து என் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி இப்படி எல்லா இடத்துலையுமே கட்டிங் வாங்குற, கலெக்ஷன் இதாக இருக்க, திமுகவுக்கு போட்டியாக நீயும் கரப்ஷன் பண்ணுறிய, அண்ணா திமுகவுக்கு போட்டியாக நீயும் வந்து இந்த மாதிரிலாம் லூட் பண்ணுறிய அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனை அந்த லெவலில் இவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சொல்லப்படாத ஒரு விஷயம், நீங்கள் பல்வேறு கோவில்களில் இப்போ நம்ம ஊர் மாதிரி கிராமங்களில் வந்து சிவாச்சாரியார் ஒரு சிவாச்சாரியாரே மொத்த கோவிலுக்கு 40 சன்னதியும் பார்த்துக்கிறார். இப்போ உங்களுக்கு நாச்சியார் கோவில் புகழ்பெற்ற கேத்திரங்கிறதுனால ஓரளவுக்கு அங்கே மக்கள் நடமாட்டம் இருக்குது. ஆனால் மீதி சில கோவிலில் நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா க்ரௌடை வந்து நவுந்து போங்கன்னு ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு அசிஸ்டண்ட் வந்து திருநீர் குங்குமம் இதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு, சந்தனம் இதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். பூ எடுத்து கொடுக்க ஒரு ஆள் வேணும். தேங்காய் உடைச்சி கொடுக்க ஒரு ஆள் வேணும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த இதில் கோவிலில் அர்ச்சனை பண்ணக்கூடியவங்களே அவங்க பூசாரியாக இருக்கட்டும் இல்லைன்னா சிவாச்சாரியாக இருக்கட்டும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹூஎவர் தே ஆர், இவங்க அவங்களையே வந்து க்ரௌடையும் கண்ட்ரோல் பண்ண சொல்கிறான், அவங்களையே பிரசாதமும் கொடுக்க சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், ஓரளவுக்கு படித்தவங்களா இருந்தால் ஒரு 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸுக்கு மேலே படித்தவங்களா இருந்தால், இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே டிகிரி படித்த அந்த லெவலில் இருக்கிறதுனால இவன் என்ன சொல்கிறான், நீ தான் நட சாத்திட்டியே, இங்கே வா, இங்கே வந்து என் கூட குந்திக்கிட்டு நீ இந்த கோவில் கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு எழுது. அதாவது தசாவதாரம் மாதிரி அவர் ஒரு சிவாச்சாரியாக இருக்கணும்னா அவர் அஷ்டாவது ஆணியாவோ தசாவது ஆணியாவோ இருக்கணும். அவருக்கு கூட்ட தெரியணும், அவருக்கு பெருக்க தெரியணும், அவருக்கு வந்து கோவிலை நல்லா சுத்தம் பண்ண தெரியணும், அவருக்கு விளக்கு போட தெரியணும், அவருக்கு வெஹிக்கிள் பார்க்கிங்கை ரெகுலேட் பண்ண தெரியணும், அவருக்கு கூட்டத்தை ரெகுலேட் பண்ண தெரியணும், அவருக்கு தேங்காய் உடைச்சி கொடுக்க தெரியணும். பூஜை பண்ணலாம் தெரியறது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த இவன் இருக்கான் பாருங்க, அந்த ஈவோன்னு சொல்லி அவனே என்னமோ கோவிலுக்கு அவன் தான் ஓனர் மாதிரி வந்து குந்திக்கிட்டு நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா கிடைக்க ஆடு கேட்குங்கம்ங்க அந்த கதையாக வந்து குந்திக்கிட்டு மக்களை அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்லேருந்து பக்தர்லேருந்து எல்லாரையும் ஹராஸ் பண்ணுறா பாருங்க. அவன் என்ன பண்ணுவான், எனக்கு உதவியாக நீ வந்து இந்த இதெல்லாம் எழுது, கணக்கு வழக்கு எழுது, நீ போய் அங்கே போய் பார்த்து அவன் குத்தகை கொடுத்தானா இல்லையான்னு கேள். அவன் கொடுக்க மாட்டான்னு தெரியும், இல்லை இவனே கட்டிங்காக பின்னாடி வாங்கியிருந்தாலும் வாங்கியிருப்பான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீ போய் இதை கேட்டியா அதை கேட்டியா, நீ ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணு, இந்த அதிகாரி வராங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஒரு கிட்டத்தட்ட இந்த ஓடும்புள்ளன்னு சொல்லுவாங்க பாருங்கள், இந்த கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய பூசாரியையோ அல்லது சிவாச்சாரியர்களையோ ஒரு ஓடும்புள்ள மாதிரி இந்த ஹெச்ஆர்என்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மமதையோட பயன்படுத்துகிறாங்க. பெரும்பான்மையான அதிகாரிகள் மமதையோட பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு தான் கோர்ட்டு நேற்றுக்கு இவங்களை மூஞ்சிலேயே 2 கும்மாங்குத்து குத்திருக்கு. இவங்க திருந்துவாங்கன்னு யாராவது நினச்சிங்கன்னா உங்களை பார்த்து நான் விழானோக தான் சிரிக்க முடியும். அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த பயலுக்கு திருந்த மாட்டானுங்க. அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அந்த கோஷம் என்னைக்கு நடைமுறைக்கு வருதோ அன்றைக்கி தான் இவனுக்கு திருந்துவானுங்க.